व एकात्मता उन्नत राखीन। मी महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझी कामे निष्ठापूर्वक व सत्सद विवेक बुद्धीने पार पाडेन आणि संविधान व कायदा यानुसार सर्व तऱ्हेच्या लोकांना मी निर्भयपणे व निपक्षपातीपणे तसेच कोणाच्याही विषयी ममत्व भाव किंवा आकस न बाळगता न्याय वागणूक देईन। मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझ्या विचारार्थ आणली जाईल किंवा मला ज्ञात होईल अशी कोणतीही बाब असा मुख्यमंत्री म्हणून माझी कामे यथायोग्य पार पाडण्यासाठी आवश्यक असेल ते खेरीज करून एरवी मी कोणत्याही व्यक्तीला किंवा व्यक्तींना प्रत्यक्षपणे व अप्रत्यक्षपणे कळवणार नाही किंवा त्यांच्याकडे उघड करणार नाही। माननीय राज्यपाल महोदय, माननीय मुख्यमंत्री यांना पुष्पगुच्छ देतील। यानंतर राज्याचे उपमुख्यमंत्री म्हणून शपथ घेतील श्री एकनाथ गंगूबाई संभाजी शिंदे। हिंदू हृदय सम्राट बाळासाहेब ठाकरे यांना वंदन। गुरुवर्य धर्मवीर आनंद दिघे साहेबांचं स्मरण आणि देशाचे कर्तबगार आणि लोकप्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदीजी व देशाचे कणखर गृहमंत्री अमितभाई शाह यांच्या भक्कम पाठिंब्याने आशीर्वादाने तसेच राज्यातील 13 कोटी जनतेच्या आशीर्वादाने मी एकनाथ गंगूबाई संभाजी शिंदे ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगीन। मी भारताची सार्वभौमता व एकात्मता उन्नत राखीन। मी महाराष्ट्र राज्याचा उपमुख्यमंत्री म्हणून माझी कामे निष्ठापूर्वक व सत्सद विवेक बुद्धीने पार पाडीन आणि संविधान व कायदा यानुसार सर्व तऱ्हेच्या लोकांना मी निर्भयपणे व निष्पक्षपातीपणे तसेच कोणाच्याही विषयी ममत्व भाव किंवा आकस न बाळगता न्याय वागणूक देईन। मी एकनाथ गंगूबाई संभाजी शिंदे ईश्वर साक्ष शपथ घेतो की महाराष्ट्र राज्याचा उपमुख्यमंत्री म्हणून माझ्या विचारार्थ आणली जाईल किंवा मला ज्ञात होईल अशी कोणतीही बाब असा उपमुख्यमंत्री म्हणून माझी कामे यथायोग्य पार पाडण्यासाठी
आवश्यक असेल ते खेरीज करून एरवी मी कोणत्याही व्यक्तीला किंवा व्यक्तींना प्रत्यक्षपणे व अप्रत्यक्षपणे कळवणार नाही किंवा त्यांच्याकडे उघड करणार नाही. धन्यवाद. மகாராஷ்டிர மாநில முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதேபோல் துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்றுக் கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்போது மகாராஷ்டிரா மாநில முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுக் கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். மூன்றாவது முறையாக அவர் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு பிரபலங்களும் பங்கேற்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தற்போது பதவியேற்றிருக்கார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பை பகுதியில் ஆசாத் மைதானத்தில் தான் இந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெற்று வந்து கிட்டத்தட்ட 42,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. பிரதமர் தொடங்கி அதே போல மத்திய அமைச்சர்கள், பாஜகவினுடைய முதலமைச்சர்கள், கூட்டணி முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. குறிப்பிட்டு பட்னாவிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 1992 இந்த காலகட்டங்களிலே நாக்பூர் மாநகராட்சியினுடைய ஒரு இளம் மேயராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 6 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தற்போது 3வது முறையாக முதலமைச்சர் நாட்காலி பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். 2014 2019 அந்த ஆண்டு காலகட்டங்களில் முழுமையாக தன்னுடைய முதலமைச்சர் அந்த பணியை நிறைவு செஞ்சிருந்தாரு. மகாராஷ்டிரா வரலாற்றிலேயே வசந்த்ராவ் நாயக் மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகிய இருவரும் தான் முழுமையான அந்த 5 ஆண்டுகள முதலமைச்சர் பதவி முழுமை பெற்றிருந்தாங்க. அதற்கு பிறகாக மீண்டும் பட்னாவிஸ் இந்த முறை இந்த முதலமைச்சர் நாட்காலியை பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகாக தொடர்ச்சியான இந்த இழுபறிகளுக்கு பிறகாக தற்போது இந்த முதலமைச்சர் பதவி பிரமாணம் நிகழ்வானது தற்போது நடைபெற்றிருக்கு. 2 துணை முதலமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. குறிப்பிட்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே தற்போது துணை முதலமைச்சராகவும், அதே போல அஜித் பவார் மீண்டும் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அஜித் பவார் கிட்டத்தட்ட 6 முறை துணை முதலமைச்சராக பதவியில் இருந்திருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு. 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 122 இடங்கள் கைப்பற்றி ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பலருடைய ஆதரவுகள் அப்போது இல்லைனாலும் கூட தேவேந்திர பட்னாவிஸ் அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்திருந்தாரு. தற்போது 132 இடங்கள் கைப்பற்றி ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லைனாலும் கூட கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்துச்சு. மீண்டும் அந்த முதலமைச்சர் நாட்காலியை தக்க வச்சிருக்காரு திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். பாஜக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக அன்றைய காலகட்டங்களில் தொடர்ச்சியாக உருவெடுத்துட்டு வந்தவர் மீண்டும் அந்த ஒரு பதவியை தக்க வச்சிருக்காரு. குறிப்பிட்டு பிரதமர் மோடி, அமித்ஷா, அதே போல பாஜகவினுடைய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள், மும்பை சேர்ந்த மிக முக்கியமான தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள் ஷாருக் கான், அதே போல சல்மான் கான் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாங்க. நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான தலைநகரம் அப்படிங்கிறதுனால பல்வேறு தொழிலதிபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பிட்டு அடுத்ததாக யார் யாருக்கு என்ன மாதிரியான துறை ஒதுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. இன்று மாலை வரைக்குமே ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராக பதவியேற்பாரா இல்லையா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுந்துட்டு வந்துச்சு. குறிப்பிட்டு அவர் ஹோம் மினிஸ்ட்ரி இல்லைன்னா ஃபினான்ஸ் ஆகிய 2 துறைகள் ஏதாவது ஒரு மிக முக்கியமான துறையை கேட்கிறார் அப்படிங்கிறதான் ஒரு தலைப்பு செய்தியாக இருந்திருக்கு. அந்த அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அவங்க அந்த எம்எல்ஏக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த பொறுப்புகள் வழங்கப்பட போகுது அப்படிங்கிற அந்த தகவலும் அடுத்தடுத்து தான் வரப்போகுது. முன்பு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் முன்பு கூறப்பட்ட நிலையில என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, தற்போது துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்றக்கூடிய நிலையில உள்ளிருந்து ஆதரவு தர போறாரா, இல்ல அவர் கேட்கக்கூடிய அந்த அமைச்சரவை இடங்கள்லாம் வழங்கப்பட போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்.
ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது முதலமைச்சர், துணை முதலமைச்சர்களுக்கு வந்து தன்னுடைய பதவி பிரமாணத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதிகப்படியான தொண்டர்கள் வந்து குழுமியிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்கும் போது தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகளையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. மகாராஷ்டிர மாநில முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுக் கொண்டார். துணை முதல்வர் அமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.